பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நீடித்த புகழ், நல்ல ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல என்னுடைய அன்னையை பிரார்த்திக்கிறேன். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்று என் இறையை வணங்கி இந்த நிகழ்ச்சியை காண்போம். இப்போ ராசி பலன், பொதுவாக நம்ம இந்த ராசி பலன் சொல்கிறதே கிடையாது. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோம். ஏன்னா அடிப்படை ஜனகால ஜாதகம் தான், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் மேஷ ராசிக்கு நல்லா இருக்குது, தனுசு ராசிக்கு நல்லா இருக்குன்னா அந்த ராசியில் இருக்கவங்க எல்லாரும் ஓஹோன்னு இருக்கணும். ஆனால் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். அடிப்படையில் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பயமும் மனக்குழப்பமும் ஜாஸ்தியாச்சு. நல்லா வளர்ந்தவங்க கூட, நல்லா வளர்ந்து நல்லா போயிட்டுருக்கவங்க கூட விழுந்துருமோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துடுது. இப்போ நிறைய கார்ப்பரேட் கம்பெனி அப்படி தான். அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல, உண்மைன்னு தெரியல. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் 2 அஸ்ட்ராலஜரே பெர்மனெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதாவது ரொம்ப ஓவராக எல்லாத்துக்கும் நேரம் பார்க்குறது, நாள் பார்க்குறது, அது வேண்டான்னு நம்ம இன்றைக்கி இல்லை, கடந்த 25 ஆண்டுகளாக ராஜ் தொலைக்காட்சியில் பண்ணும்போதே சொல்லியிருக்கோம். மாதத்தில் 2 அஷ்டமி வருது, 2 நவமி வருது, அமாவாசைக்கு மறுநாள், பௌர்ணமிக்கு மறுநாள், முதல் நாள், அமாவாசைக்கு முதல் நாள், சந்திராஷ்டமெல்லாம் இப்போ தான் 15 வருஷமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. முன்னெல்லாம் கிடையாதுங்க, யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் அந்த சந்திராஷ்டமத்தில் ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாளை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வெற்றி பெறலாம். டெக்னிக் தெரிஞ்சவங்க இதை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது ஒரு அருமையான நாள்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா, சில பூஜைகளுக்கு சில பரிகாரங்களுக்கு அது ஏற்ற நாள். ஆனால் எல்லாரும் சந்திராஷ்டமத்தில் பாதிக்கப்படுறது. அதனால் அடிப்படையில் நம்ம இப்போ சொல்ல போகிறது ராசி பலன். ராசி பலன்னா அது 2026 எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், தங்க விலை உயரும்னா நான் இவ்வளோ உயரும் நம்ம சொல்ல. அப்புறம் இந்த விபத்துக்களை பற்றி சொன்னோம். அப்புறம் சினிமா துறையில் உள்ள சில இழப்புகள் சொன்னோம். அதெல்லாம் சரியாக நடந்ததுன்னு சொல்லி பெருமைப்படுறதுக்கு இல்லை, அந்த கணிதங்கள் சரியாக இருக்குது. பெரும்பாலும் பஞ்சாங்கத்தில் அதுதான் அடிப்படை இருக்குது. இந்த வருஷமே ஏகப்பட்ட மழை, ஏகப்பட்ட அழிவுகள், புயல்னு இருந்தது. அதுபோல் தான் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துருச்சு. மேக்ஸிமம் இன்னும் நடக்கிறதுக்கும் இன்னும் இந்த வாய்ப்புகள் இருக்குது. 2025 இப்போ நம்ம பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறது 26 ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாள் முன்னாடி. ஸோ அது இன்னும் நிறையா இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்குது. சரி, 2026 எப்படி இருக்கும்? 2026 என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கிரக நிலைகள் அதே சஞ்சாரத்தில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பெரிய ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய, வருட கிரகங்கள் சொல்லக்கூடியது ஒன்றும் பெரிய மாற்றமெல்லாம் இல்லை. என்ன, குரு பகவான் திரும்ப மிதினத்தில் தான் ஜூன் வரலாம் அப்ராக்சிமேட்டாக இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா கடகத்துக்கு போக போகிறாரு. ஒரு 40 வயசு உள்ளவங்களுக்குலாம் மூணாவது வாட்டி குரு பகவான் வந்திருப்பார். சனி 2வது சுற்று வந்திருக்கும். ஸோ அதனால் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஜோதிடம் பயப்படுறதுக்கெலாம் வழிகாட்டுதல், அவ்வளோதான். சார் ராமசாமி எப்போ சார் பார்க்கலாம்? ராமசாமி காலை ஒரு 6:30 மணிக்கு ஃப்ரீயாக இருப்பாருங்க. அப்போ போய் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுதான், என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கலாங்கிறத தவிர பயந்துக்கிறது இல்லை. இயல்பாக இருக்கணும் வாழ்க்கை. ஆக்சுவலாக ஜோதிடம் சப்போர்ட் பண்ணுறது தானே தவிர, எதுக்கு எடுத்தாலும் நான் கோயிலுக்கு போகலேன்னு கவலைப்படுறது, அப்படின்னு கூட்டமாக இருக்க கோயிலில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்டேங்கிறது. நம்ம கூட்டத்தில் போகாதீங்கன்னு சொன்னால் உடனே சார் கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்கிறாருன்றாங்க. வச்சா கொடுமையை அடித்தா மட்டும் எடுத்துக்கூடாது. இந்த 2026 நிறைய இயற்கை சீற்றங்கள், தீ விபத்துக்கள், இப்போ புதுசாக சுனாமின்னு ஒன்று வந்தது. அப்புறம் அது மாதிரி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. இதெல்லாம் புதுசாக பேர் வைக்கப்படக்கூடிய ஒரு பேரழிவு இருக்கும். வினோதமான பேரழிவாக இருக்கும். அது தண்ணி, நெருப்பு எல்லாம் கலந்து கூட இருக்குது. உலக நாடுகளுக்கு மத்தியில் நிறையா நடக்கும். இந்தியாவிலே நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் சூழ்ச்சிகளால் நிறைய விபத்துக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி விமான விபத்து, ரயில் விபத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்கணும்னு சொல்ல நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான கணக்கு இருக்குது. தமிழ்நாட்டிலே நிறைய பாதிப்புகள் இருக்கும், விபத்துக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆன்மீகம் மிக மிக அதிகரிக்கும். அதில் போலியான விஷயங்களும் ரொம்ப போய் ரீச் ஆகும். எப்படி கடந்த காலத்தில் ஆச்சோ அதே மாதிரி ரொம்ப மூட நம்பிக்கை, இந்த பச்சை புடவை வாங்கி கொடுத்தா நல்லதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஆன்மீகவாதி, ஒரு பெரிய ஆன்மீகவாதிக்கு பிராண கண்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பேரழிவுகள் இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதே நேரத்துக்கு வளர்ச்சி நிறைய இருக்கும். பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வளர்ச்சிகள் இருக்கும். புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும், புது புது விஷயங்கள் மக்களிடையே புழக்கத்துக்கு வரும்.
அதே மாதிரி ஏமாற்றக்கூடிய ஸ்கேம்னு சொல்கிறாங்க, இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப வினோதமான வகையில் இருக்கும். அப்படி கண் இமைக்கிற நேரத்தில் நிறைய இழப்புகள் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை அந்த ஊசலாடக்கூடிய தன்மையும் இந்த வருட மத்தியில் திடீர்னு ஒரு ஏற்றமும் சில கம்பெனி ஷேர்ஸ் வந்து கடகடன்னு ஏறுறதுக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்காக உபயோகப்படக்கூடிய பொருட்கள் அது எல்லாமே வளர்ச்சியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நான் சொல்ல வேண்டியதில்லை. இது இல்லாமல் பழமை புதுசாக புகுத்தப்படக்கூடிய நிறுவனங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியும், வாகனம் ஆட்டோமொபைல்ஸ் இதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமொபைல்ஸில் வந்து மே ஜூன் ஜூலையில் மிகப்பெரிய ஒரு தேக்க நிலை ஏற்படும். அரசாங்க கட்டுப்பாடுகள் மிக மிக அதிகரிக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த மாதிரி உல்லாசமாக இருக்கக்கூடிய இடங்கள், உல்லாசம்னா நான் சொல்கிறது கொடைக்கானல், உல்லாச பயணங்கள் போகிறாங்க, கொடைக்கானல், ஏற்காடு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அப்புறம் நார்த்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால அதில் பாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சொன்னோம். அதே மாதிரி தான் வந்தது. இன்னைக்கு கோயில் எல்லாத்துலேயுமே வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு பிரபலமான கோயில்கள் எல்லாத்துலேயுமே டைம் ஃபிக்ஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதே மாதிரி இன் ஃபியூச்சரில் 26 இல்லை 27 28 கூட வந்து எந்த ஊருக்கு முக்கியமான மெயினான ஊருக்கு போகணுன்னா கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நாங்கள் இந்த நாள் அந்த ஊருக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறோம், இந்த நாளில் வெளில வரோம் அப்படிங்கிற காலமும் வரும். அதில் மாற்றம் இல்லை. அப்புறம் வந்து அரசியல், அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். எப்படின்னா தேர்தல் வருதுங்கிறதுக்காக சொல்ல, தமிழ்நாட்டில் இந்தியாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, ஆந்திரா கர்நாடகாலையும் சரி பெரிய பெரிய மாற்றங்கள் இருக்கும். எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், எதிர்பார்க்காதவே வேறு கட்சியில் மாறி போவாங்க. அது முக்கியமான ஆளுமை நீங்கள் நம்ப கூட முடியாது, மாறி போவாங்க. அதே மாதிரி வந்து மிகப்பெரிய தலைமைகளில் சில தோற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் வந்து இவங்க வரவே மாட்டாங்க, இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஆட்சியில் உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து தேர்தல் டைமில் வந்து நம்ம பொதுவாகவே டைரெக்டாக யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. நம்ம இப்போ நடுநிலைமையாக தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி உட்காரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்து இந்த கட்சியில் அவர் சேர்வாரா அப்படிங்கிறது கூட அந்த கட்சியில் போய் சேர்ந்து எதிர்பாராத வளர்ச்சி அந்த கட்சிக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சாதாரணமாக இருந்த ஒரு சிலர் பெரிய கோடீஸ்வரர் ஆகிடுவாங்க. முக்கியமாக ஒன்று பிடிசி மார்க்கெட் அல்லது கமாடிட்டி ஷேர் மார்க்கெட்டில் வந்து சில தந்திரங்களை கையாண்டு மிகப்பெரிய பணக்காரராக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பணக்காரர்கள் சில தவறுகளால் கைது செய்யப்படலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பிரபலியமாக கருதக்கூடிய பணக்காரர்கள் தங்க விலை ஊசலாடும், நடுவில் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இறங்கிட்டு திரும்ப தான் ஏறும், நிறையாவே இறங்கும். ஐயோ நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ஒரு கணிப்பு, இதை நம்பி யாரும் வந்து ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. வெள்ளியும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கம் இருக்கும். நூதனமான சில வியாபாரங்கள் உயர்வை தரும். முக்கியமாக உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா புது புது கருத்துக்கள் சொல்லப்பட்டு மக்கள் குழப்பப்படுவார்கள். இந்த ஆன்மீகவாதின்னு நான் சொல்லும்போது எல்லா மதத்தையும் சேர்ந்த ஆன்மீகவாதிகளையுமே குறிக்கும், அதில் மாற்றம் இல்லை. அதனால் இந்த ஆண்டு வந்து மிக முக்கியமாக ஆலயங்களில் கூட்டம் கூட்டுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் சில விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கும்பாபிஷேகங்கள் நிறையா இருக்கும். புது விதமான கோயில்கள் கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீ டைரெக்டாக நம்ம வந்து ராசி பலன் ரொம்ப சுருக்கமான ராசி பலன், முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லுவோம், ரொம்ப வளவளன்னு இல்லாமல். ஃபஸ்ட்டு வந்து மேஷ ராசி. இந்த மேஷ ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, நான் இப்போ வந்து குரு இங்கே இருக்குது, சனி இங்கே இருக்குது, சூரியன் இந்த மாதம் மாறுது, அவ்வளோ நான் சொல்ல, ஜென்ரலான பலன். மேஷராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு வந்து 2026 ஒரு சாதாரணமான வருடம் தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேஷராசியை பொறுத்தவரையிலும். அதுவும் வந்து சிறு முதலீட்டில் நல்ல தொழில் பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே இந்த திருமணத்தை பற்றி ஒரு கேள்விக்குறி இருக்கும். மேக்ஸிமம் மேஷராசிக்காரங்களுக்கு லேட்டாகத்தான் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் எப்போவுமே 10% இதில், அதனால தான் நம்ம ராசி பலன் யோசிக்கிறது. 10% நடக்கலாம், மேபி நிறைய பேருக்கு தள்ளி தான் போயிட்டுருக்கும். ரொம்ப தள்ளி போனவங்களுக்கு இன்னும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து புதிய கல்வி முயற்சி எடுத்தவங்களுக்கு இந்த வருஷம் அந்த கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு வருஷம் கேப் விட்டவங்களுக்குலாம் கிடைக்கும். உடல்நலத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் கழுத்து பகுதி, கண், மூக்கு, வாய், தொண்டை பகுதிகளில் சில பிரச்சனைகள் வந்து விலகும். வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மேஷராசியில் வந்து சனி பகவான் அவங்க ஜனனகால ஜாதகத்தில் பலகீனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பழைய பாக்கிகள் வந்து திடீர்னு வசூலாகும். அது நல்ல முதலீடுகளாக பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக வந்து நீங்கள் வந்து
ஒரு ஜூன் மாதம் வரையிலும் கடன் வாங்கி எதுவும் முதலீடு செய்வோம், கடன் வாங்கி வீடு வாங்குவோ வேண்டாம். வாகனங்களில் ஏறும்போது இறங்கும் போதும், குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படிக்கட்டில் ஏறும்போது இறங்கும்போது, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை படிக்கட்டில் ஏறும்போது இறங்கும்போது ரெஸ்ட் ரூமில் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் கவனமாக இருங்க. சிறு சிறு விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஜென்ரலாக உங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை முருகப்பெருமான், அப்புறம் அம்மன் வழிபாடு, கருமாரியம்மன், முத்துமாரியம்மன் வழிபாடெல்லாம் நல்லது. இது வந்து பொதுவாக சொல்கிறதா, உடனே இந்த அம்மனை வழிபடலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எதுவுமே வச்சா கொடுமையை அடித்தா மட்டும்னு எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் நிறைய விஷயங்கள் நன்மை தான் நடக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதம் வரையிலுமே நிறைய நன்மைகள் இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒரு சிலருக்கு அவார்டு கிடைக்கிறது, புது பதவி, அரசியலில் வந்து மாற்றங்கள், அதாவது இந்த கட்சியில் அந்த கட்சிக்கு போகிறது, புதிய பொறுப்புகள், பகை உணர்ச்சி அதிகரிக்கிறது, பகைவர்களால் பிரச்சனை, சூழ்ச்சிகள் பிரச்சனைலாம் இருக்கும். முக்கியமாக வங்கிகள் படிப்பறியக்கூடியவங்க வந்து கணக்கு வழக்கில் கவனமாக இருக்கணும். இவங்க செய்யக்கூடிய தவறும் சரி, பிறர் செய்யக்கூடிய தவறும் சரி, பழியாக உங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி நடக்கும். வேலையை விட்டு வேலை மாறுறது ரொம்ப சகஜமாக இருக்கும். பார்த்திங்கன்னா புதுசாக வருமானங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சிலர் வந்து விலை எவ்வளோ போனால் என்னன்னு சொல்லிட்டு தங்க நகைகள் வாங்குவாங்க. ஒரு சிலர் இருக்க தொழிலோட துணை தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்பு, திருமண வாய்ப்பு நல்லாவே வரும். காதலில் பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வகையில் நல்லதுங்க. எங்கே அமையணும்னு விதி இருக்கோ அங்கே தான் அமையும். சும்மா வந்து நான் இங்கே பார்த்தேன், என்ன கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இந்த இடம் சரியில்லைலாம் சொல்லக்கூடாது. பிள்ளைகளால் கொஞ்சம் கவலை வரும். அவங்க பழக்க வழக்கத்தாலே கொஞ்சம் கவலைகள் வரும். இவங்க உங்களை பொறுத்தவரைக்கும் தலை, அப்புறம் கழுத்து பகுதி, வயிறு சம்மந்தமான உபாதைகளில் கவனமாக இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் டெஸ்ட் எடுத்துக்கலாம். நான் டெஸ்ட் எடுத்து பயந்துக்கூடாது. பயப்படுறவங்க டெஸ்ட் எடுக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. உடற்பயிற்சி அவசியம் தேவை. உணவு பழக்க வழக்கம் வந்து மேக்ஸிமம் வாரத்தில் 5 நாள் எளிய உணவு பழக்க வழக்கங்களும், 2 நாள் நீங்கள் விரும்பினதை சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அசைவத்தை விலக்கி விடுங்கள். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலகட்டம், அலைச்சல் அதிகமாக இருக்கும். பழைய வழக்குகள் இருந்தால் தோண்டி எடுக்கப்படும். உங்களுக்கு இந்த வருடத்தோட பிற்பகுதி தான் வந்து 2020 பிற்பகுதி தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏதாவது சொத்து ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வில்லங்க இருக்கும். இல்லை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த வில்லங்க தெரியும், யாராவது ஏன் சொத்து எனக்கு செட்டில்மெண்ட் வேணும்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட் இந்த சிக்கல்கள், திருத்தங்கள் சரி செய்யப்படும். இந்த பட்டா சிட்டா அடங்கல் அந்த திருத்தங்கள் சரி செய்யப்படும். புதிய தொழில்துறை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத பழைய நண்பர்களால் உதவியும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. பாக்கிகள் ஒரு வசூலாகும். வங்கி கடன் கொஞ்சம் தீரும். 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனமாக, 4 சக்கர வாகனம் பிரிமியக்காக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு வகையில் சொல்லப்போனால் நல்லா இருக்குது. ஆனால் உடல் நலத்தில் கவனமாக தான் இருக்கணும். இந்த கை கால் உதற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, அதுக்கப்புறம் வந்து பலகீனம், கொலஸ்ட்ரால் அதிகரிப்பது, பிபி பிளட் ப்ரெஷர் கூடுறது, இதெல்லாம் ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கே அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ பிரயாணங்களில் கவனமாக இருங்க. நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் தான். பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர், நரசிம்மர், கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், இந்த மாதிரி வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு தடங்கல் நிவர்த்தியாக உபயோகப்படும். அதாவது வழிபாடு அப்படின்னோடனே இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. இந்த மனம் இப்போ முதல்ல விட்டுருணும். ஏன்னா இன்றைக்கி யூடியூப் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. நம்மளும் யூடியூப்பில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை விட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அடுத்தது கடகராசி. கடகராசி வந்து வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போக நல்லது. வழக்கமாக சொல்கிறதா அது. திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பப்போ ஒரு இறுக்கத்திலே இருப்பீங்க, ஒரு ஃப்ரீயாக இருக்க மாட்டீங்க. உடல் நலத்தில் தொல்லைகள் இருக்கும். அப்பப்போ சோர்வு வந்து கவும், மனசோர்வும் மனதை கவும். பெரும்பாலும் நடக்காதையை பற்றி ஏங்கி கொண்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அலைச்சல் அதிகமாக இருக்கும். புதிய வாகன யோகம் உண்டாகும். தொழில்துறையில் வந்து வளர்ச்சி இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்றமாகவே இருக்கும். திடீர் தனயோகம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் தேவையான பணம் கைக்கு வந்து எப்படியோ செலவழிப்பீங்க. நிம்மதிங்கிறது கடகராசியை பொறுத்தவரை உங்கள் மனசு தான். எல்லாருக்குமே அதான் மனசு தான் காரணம். இப்போ தேவையில்லாத மன உளைச்சல்கள், உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். நல்லா பழகிட்டு இருந்த உறவினர்கள்ட்ட வந்து தேவையில்லாத பகை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் கவனம் தேவை. கால்பிளாடர் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன்,
அடுத்தது பிளட் ப்ரெஷரால் வரக்கூடிய பிரச்சனைகள், முடி அதிகமாக கொட்டும், திடீர்னு வயசான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு உருவாகும். இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.